வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களை கட்ட தொடங்கிவிட்டது. தொகுதிகள், கூட்டணிகள், தேர்தல் அறிக்கைகள் இவற்றையெல்லாம் தாண்டி இப்பொழுது தலையாய இடத்தை பிடித்திருப்பது பிரச்சாரங்கள். பிரச்சாரத்தில் தலைவர்கள் பேசும் பேச்சுக்களே விவாத நேரத்தின் தலைப்பாக மாறியிருக்கிறது. அப்படி இன்றைய விவாத நேரத்தின் தலைப்பை பார்க்கலாம். மீனவர்களின் பிரச்சினைக்கு மத்திய அரசே காரணம், முதல்வர் ஸ்டாலின். மத்திய அரசுக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் அடுக்கடுக்கான கேள்வி. மத்திய அரசு நிதி, ஹிந்தி திணிப்பு பேச்சு, திமுக தோல்வியை மறைப்பதற்கே பியூஷ். திமுக அரசின் குற்றச்சாட்டை வெள்ளை அறிக்கையாக வெளியிட்ட பியூஷ் கோயல். தொடர்ந்து நேரத்தை கடைபிடிக்க தவறும் நடிகர் விஜய். விஜய் பிரச்சாரத்தால் தொடர் போக்குவரத்து பாதிப்பு, தொண்டர்கள் அவதி. இது பற்றிய தலைப்பில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் தவேக ஆதரவாளர், தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் திரு ஜேம்ஸ் மார்டின் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் டாக்டர் பூபதி ஜான். சார் வணக்கம். பிஜேபியிலிருந்து திரு ஹரிஹரன் ராஜா அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸிலிருந்து திரு அகமது ரியாஸ் அவர்கள். சார் வணக்கம். பூபதி ராஜா சார், உங்ககிட்ட தான் பேசணும்னு டாக்டர் நினைச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹரிஹரன் ராஜாவிடமிருந்து எனக்கு சில கருத்துக்கள் முதல் சுற்றிலேயே தேவைப்படுகிறது. திமுக அரசு வைக்கின்ற குற்றச்சாட்டுலாம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய தோல்விகளை எல்லாம் மறைப்பதற்காகத்தான். அதுவும் எப்பொழுதுமே அவர்கள் கையில் எடுக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, மத்திய அரசு எங்களை கண்டுக்கல, பாரபட்சமாக இருக்கிறது, மாற்றாந்தாய் மனப்பக்குவம், ஹிந்தி திணிப்பு, இந்த மாதிரி வரிசையாக பட்டியலிட்டு திரு பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது வெள்ளை அறிக்கையாகவே அவர் வெளியிட்டிருக்காரு. இந்த தோல்வி எல்லாம் திமுகவிற்கு இறங்கு முகமாக அமையப் போகிறது, ஆட்சியிலிருந்து அவர்கள் இறங்க போகிறார்கள் என்று கட்டியம் கூறும் அளவிற்கு அவருடைய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முதல் சுற்று கருத்து. தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு ஒரு தேர்தல் திருவிழாவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. நல்லவர்களை தேர்ந்தெடுக்க தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அந்த நல்ல செய்தியோடு 80,000 கோடி தமிழ்நாட்டிற்கு கடந்த 5 ஆண்டுகளாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த பணம் எங்க? இதற்கு ஆளும் தரப்பினர் பதில் சொல்லணும். இன்னொன்று, எல்லா திட்டங்களிலும் மத்திய அரசினுடைய பங்கு பெருமளவில் இருக்கு. மத்திய அரசினுடைய நிதி பகிர்வு பெருமளவில் இருக்கு. அந்த திட்டமெல்லாம் என்ன ஆயிற்று? பெண்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்ன ஆச்சு? மாணவர்களுக்கு சொன்ன விஷயங்கள்லாம் என்ன ஆச்சு? மீனவர்களுக்கு சொன்ன விஷயம்லாம் என்ன ஆச்சு? விவசாயிகளுக்கு சொன்ன விஷயம்லாம் என்ன ஆச்சு? தூய்மை பணியாளர்கள் சொன்ன விஷயம்லாம் என்ன ஆச்சு? ஆசிரியர்கள் சொன்ன விஷயம் என்ன ஆச்சு? இதற்கெல்லாம் பதில் நடந்ததாக சொல்கிறார்களே. மனசாட்சியோடு சொல்லுங்க, நீங்க நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கிற நேரத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவிற்கும் கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும். எல்லாவற்றுக்கும் கேள்வி கேட்பாங்க. அதற்கு பதிலை கூறுவதற்கு இவங்களுக்கு திராணி இருக்கா? சரி, இவங்க மீனவர்கள் சார்ந்து நீதிக்கல்வி படிக்கிறாங்க, ரைட். தமிழ்நாடு மக்கள் எல்லாம் சேர்ந்து பல கேள்விகளை எழுப்புறமே 4 ஆண்டு காலமா. இவங்க பதில் என்ன சொல்ல முடியுமா? இன்னைக்கு சீரழிந்து போயிருக்கு சட்ட ஒழுங்கு. இப்படி ஒரு துரதிர்ஷ்டத்தில் தமிழ்நாட்டை தள்ளி இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம், நம்ம அதையெல்லாம் போற்றி புகழறோம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் அந்த இண்டிபெண்டன்ஸ் ஒதுங்கி இருப்பது போல இருக்கே. அதாவது ஒரு நபர் உடம்பு முடியாமல் இருந்து ஆம்புலன்ஸில் ஏறி போனாலே நம்ம பதப்பதைப்போம், ஐயோ எப்படியாவது ஒரு பொழைச்சிடணும்னு வேண்டுவோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஆம்புலன்ஸில் ஏற்றின கட்சி எந்த கட்சி? இதே ஆளும் தரப்பு திமுக தான். ஏதாவது ஒரு இண்டெக்ஸ்ல நான் இதை செய்திருக்கிறேன் என்று உண்மை தரவுகளை திமுகவால பேச முடியுமா? உண்மை தரவுகளை வெளியிட முடியுமா? அது என்ன கோட்ஸ்ல உண்மை தரவுகள்? அப்பொழுது முதல்வர் ஆட்சிகளை சிறப்பாக இருக்கிறது, தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, ஒருவரையும் தமிழகத்தில் பின்தங்க விடமாட்டோம்னு ஒரு சூளுரை உரைத்திருக்கிறார் முதல்வர். இதையெல்லாம் நீங்க எப்படி பொய்ன்னு சொல்லுவீங்க? பின்தங்க விட மாட்டாங்க, குழி தோண்டி எங்களை புதைச்சிருவாங்க. அதாவது நமக்கு உயிர்னு ஒன்று இருந்தால் தானே கேள்வி கேட்போம், நமக்கு உணர்வுன்னு ஒன்று இருந்தால் நம்ம அதை வெளிப்படுத்துவோம். நம்மள ஜடம் போல இந்த ஆளுங்கட்சியினர் நம்ம நடத்துறாங்களா இல்லையா? காசு என்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு நம்மளெல்லாம் கேலி கூத்துக்கு உள்ளாக்குறாங்களா இல்லையா? ஒரு ஆளும் தரப்பா இருக்கக்கூடிய கட்சி இப்ப தேர்தலில் எதை சொல்லி வாக்கு கேட்கணும், எதை சொல்லி பிரச்சாரம் செய்யணும்? 2021 தான் அவதூறா தெளிச்சு அட்ராசிட்டி பண்ணி ஆட்சிக்கு வந்தீங்க. 3 பாட்டு, 3 டான்ஸ், ஒரு 3 ஸ்பீச் ஆட்சிக்கு வந்தீங்க ஏமாத்தி. மக்கள் எல்லாம், வெகுஜன மக்கள் எல்லாம் ஏமாந்து வாக்களித்தது உண்மை. ஆனா இன்னைக்கு ஏன்டா ஓட்டு போட்டு முதலமைச்சர் டைலாக் ஞாபகம் இருக்கு.
எங்களுக்கு வாக்களிக்காதவங்க கூட ஏன்டா வாக்களிக்கிறேன்னு ஃபீல் பண்ணுவாங்களாம். போட்டவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வாக்களித்த ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு பொதுமக்களும் ஏன்டா இந்த குடும்பத்துக்கு ஓட்டு போட்டு நம்ம குடும்பம் எல்லாம் சீரடியுதுன்னு சொல்லி மக்களுடைய குரலாக இருக்கிறதா இல்லையா? இல்ல, குற்றச்சாட்டெல்லாம் அள்ளி வீசிட்டே இருக்கிறீங்க நீங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் வெளியிட்ட அந்த அறிக்கையில் பொருளாதாரத்தில் 3வது இடத்தில் இருக்கிறது தமிழகம், வேகமாக வளர்ந்து வருகிறதுன்னு அவர்கள் சொன்ன அந்த இண்டெக்ஸ் குறியீட மறுக்கிறீங்களா நீங்க? அதாவது குறியீடுகளை நாங்கள் ஏற்கிறோம், குறியீடுகளை பற்றி எந்த பேச்சும் இல்லை. சரி, எந்த கிராஃப்ல போக வேண்டியது இப்ப எந்த இடத்துல இருக்கு, நீங்க அந்த கான்வர்சேஷனுக்கு வாங்க. தேர்ட் பிளேஸ் இஸ் இனஃபா? முதலிடத்தில் ஒரு மாநிலம் இருக்க வேண்டிய சூழ்நிலையில தோண்டி புதைக்கப்பட்ட மாநிலம் எப்படி கிராஃப்ல 3வது இடத்துக்கு வரும்? அப்ப மத்திய அரசு போய் இல்லங்க. அதாவது இவங்க திருடி தின்ன முயற்சித்தாலும், இவர்கள் இந்த நாட்டை சுரண்டி தின்ன முயற்சித்தாலும், அதை தாண்டி ஒரு பெரிய ரிசோர்ஸ் ஸ்டேட்டுங்க இது, பெரிய ஒரு மேன் பவர் உள்ள ஸ்டேட் இது. அவர்களை வழி நடத்துவது ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள். தயவு செய்து, அதாவது எங்கேயோ 10வது மாடியில் இருந்த ஒரு நாட்டை கொண்டு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் விட்ட ஒரு பாவிகள் இவங்க. இவங்களாலதான் இந்த இண்டெக்ஸ்ல வந்திருக்கும்னு சொன்னா அது பச்சை போய். அதாவது ஆல்ரெடி எல்லாமே இருக்குங்க, எல்லா விதமான வளங்களும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று பல பாடல் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லா வளங்களில் உள்ள ஒரு நாடு, எல்லா ரிசோர்ஸ் உள்ள ஒரு நாடு, மத்தவங்களுக்கு அள்ளி கொடுத்த ஒரு நாடுங்க. அதை சொல்லி தடுக்கக்கூடிய மத்திய அரசு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கல்ல, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் மத்திய அரசிடம்? நான் என்ன கேக்குறேன், மத்திய அரசு யார் கையை ஏந்த சொன்னா? என்ன குடுக்கல? ஒரு 4 தரவு சொல்லுங்க. நீங்க முரசொலி பேப்பரை படிச்சுட்டு சன் நியூஸ் பார்த்துட்டு இத வந்து தகவல் சொல்றது ஏற்க முடியாது. அதாவது ஃபேக்சுவலா ஒரு விஷயம் போனா ஃபேக்ட்ஸா பேசுவோம். மத்திய அரசு ஒவ்வொரு திட்டத்தையும் கண்ணும் கருத்துமா பார்த்து அதற்கான நிதிகளை கொடுக்குது. நிதி பகிர்வுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஜிஎஸ்டி ஒரு அவதூறு தெளிப்பாங்க. அந்த ஜிஎஸ்டி அந்த விஷயத்தை பத்தி நிதியமைச்சர் பேசினாங்களா இல்லையா? இன்னைக்கு பியூஷ் கோயல் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பட்டியலிடுறாரா இல்லையா? இவங்க பதில் என்ன? 80,000 கோடி பதில நான் பூபதி ஜான் சார் கிட்ட கேக்குறேன். சார், முரசொலியை படிக்காமல், சன் நியூஸ் பார்க்காமல், உங்களோட அறிவுக்கு உட்பட்டு அரசியல் விமர்சகராக என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்டு ஒரே வீச்சா வந்தது கேள்விகள். அதற்கோட பதில்ல எப்படி வில்லா அம்பா எப்படி வருது? அனைவருக்கும் வணக்கம். ஐயா சொன்னாரு கிட்டத்தட்ட 80,000 கோடி நடுவண் அரசிலிருந்து மாநில அரசுக்கு வந்திருக்குன்ட்டு. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறோம். நம்ம 100 கோடி ரூபாய் டாக்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து 27 லட்சம் தான் நம்மளுக்கு திருப்பி தர்றாங்க. அதாவது ₹1 நம்மளுக்கு கொடுத்தா 27 பைசா தான் நம்மளுக்கு திருப்பி தருது. அதே யூபி, பீகார் போன்ற மற்ற வட மாநிலங்களுக்கு வந்து அவங்களுக்கு ₹1 அவங்க கொடுத்தாங்கன்னா டாக்ஸ் ரெவென்யூ 1 லட்சம் கொடுத்தாங்கன்னா அங்கே 3 லட்சமாக திருப்பி தர்றாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தென்னகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா போன்ற இருக்கக்கூடிய திராவிடன் சிந்தனை உள்ள மாநிலங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய நிதிகளை வச்சு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இது உண்மை, இதை ஒத்துக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன சொல்லிட்டீங்க? இது உண்மை. அப்ப என்னன்னா, இந்தியாவுக்கே படி அளக்கிறோம் சாப்பாட்டுக்கு, அந்த அளவுக்கு மாநிலத்தில் வளர்ச்சி இருக்கு. நீங்க அழகாக சொன்னீங்க, 11.1.9 பொருளாதார குறியீடுகள் வளர்ந்து முன்னிலை நிற்கிறது. நமது சஸ்டைன்டு டெவலப்மெண்ட் கோல் SDG அப்படின்னு சொல்லிட்டு 16 அளவுகளை வைத்து குறியீடு வச்சிருக்கு. சுகாதாரத்தில் முன்னேற்றம், படிப்பு வசதி, கல்வியில் வசதி, வறுமை ஒழிப்பு, பசி, இது போன்ற முன்னிலையில் இருக்கிறது. இது அனைத்திலுமே கிட்டத்தட்ட இந்த 16 குறியீடுகளில் 5-6 குறியீடுகள் முதலாக நிற்கிறது. யாரு? தமிழ்நாடு. மற்ற இருக்கக்கூடிய 6-7 இரண்டாவதாக இருக்கிறது. நமது பங்காளியான கேரளாக்காரங்க சில 5-6 ஃபர்ஸ்ட்ல நிற்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு வந்து நிதிகள் மறுக்கப்பட்ட போதிலும், மெட்ரோ ரயில் கேட்குறோம், கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் கீழே போயிடுச்சு. 2வது கல்வி நிதி கேட்குறோம், ஒதுக்கக்கூடியது. மும்மொழி கொள்கை அவங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கும் மறுத்துட்டாங்க. அதே போல் வந்து எவ்வளவோ புயல்கள் வந்தப்போ எவ்வளவோ மாநிலங்கள் எல்லாம் வந்து நம்ம தென் மாநிலங்களெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து செலவாகி இருக்குது. அதுக்கு நிதிகள் கேட்டோம். யானைக்கு சோளப்பொரி போடுற மாதிரி ஒரு 500 கோடி 300 கோடியை கொடுத்துட்டு போனாங்க. அப்போ கல்வி நிதி மறுப்பு, 2வது பல்வேறு திட்டங்களினுடைய நிதி மறுப்பு, பொருளாதார இது இயற்கை சீற்றத்தினால் வரக்கூடிய நிதி மறுப்பு, இவ்வளவு நிதிகள் இல்லாமல் இருந்த போதிலும் கிராமங்களில் சொல்லுவாங்க,
பாட்டிகள் வந்து வீட்டுகளை வந்து சின்ன சின்னதாக சேமிச்சு வச்சு அது சின்ன சுருக்கு பையில் வச்சு கடைசியில் பையனுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுப்பாங்க. அதுபோல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி என்ன பண்ணுது, இவ்வளவு கஷ்டங்கள் வந்த போதிலும் அந்த கஷ்டத்திலும் சரியான எல்லா விதமான திட்டங்களையும் பண்ணி தமிழகத்திலே முதல் மாநிலமா வந்திருக்கு. இந்த குறியீடு அதுதானே ஹரிஹரன் ராஜா வந்து மறுத்தாரு. மத்திய அரசோட நிதி அவங்கதான். நான் ஒன்னே ஒண்ணு, அதாவது அந்த இணக்கமான சூழ்நிலை இல்ல, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, மத்திய அரசுக்கு எங்கிருந்து நிதி வருது? இல்ல, அதாவது இணக்கமான சூழ்நிலையை முதல்ல நீங்க கை கொள்ளவே இல்லை. அதிமுக இணக்கமா இருந்தது, கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. திமுக ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரு விரோத மனப்பான்மையோட இருக்கீங்க? இணக்கமான சூழ்நிலை இது ஒண்ணு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடையாது. இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு மொழிவாழி மாநிலமாக ஒவ்வொரு மாநிலமும் பிரிந்தது, ஒவ்வொரு தேசிய இனங்களாக பிரிந்தது. இந்தியா என்ற ஒரே ஒரு நாடு கிடையாது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அரசர்கள் எல்லாம் குடியிருந்த நாடு. அப்போ வந்து இந்தியாங்கிற ஒரே நிலப்பரப்பை ஒன்றிணைக்கி அனைவர்களும் ஒன்றிணைந்து நாமெல்லாம் ஒன்று போல சகோதரர்களாக இருப்போம் என்று நினைத்து சகோதர அற்றவர்களாக இருந்த போலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சாதியினால் பிரிக்கப்பட்டு சாதி வேற்றுமையில் இருந்த போதிலும், மதங்களினால் பெறப்பட்டு மத வேற்றுமையில் இருந்த போதிலும், மொழிகளினால் பிரிக்கப்பட்டவர்கள் மொழி வேற்றுமை இருந்த போதிலும், இவ்வளவு வேற்றுமை இருந்த போதும் அம்பேத்கர் ஒரு சட்டம் எழுதுகிறாரு, புதிய இந்தியாவை படைப்போம், நாம் எல்லாம் சகோதரர்களாக இருப்போம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற தத்துவத்தை முன்னிறுத்தி சகோதரர்களாக மாறி ஒவ்வொரு மாநிலமும் நம்ம சகோதரத்துவமாக இருக்கிறோம், இந்தியனாக இருக்கிறோம், அதில் பெருமை கொள்கிறோம், அதில் மாற்று கருத்து. அப்போ என்ன காரணம்னா எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான். அப்ப சகோதரத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் அப்ப என்ன, இதை கடைபிடிக்கக்கூடிய இதை செய்யக்கூடிய நடுவண் அரசு சகோதரத்தன்மையுடன் பார்த்ததா? நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருக்கறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்குரல் எழுப்பிட்டே இருக்கும்போது கொடுக்கணும்ன்ற என்ன எப்படி வரும்? இருங்க, நான் ஒண்ணே சொல்றேன். நீங்க கொடுக்கிறதும் கொள்ளாததும் நீங்க உங்க விருப்பமா சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கணுமா? சட்டத்தின் அடிப்படையில் இருந்தாலும் இணக்கமா இருந்தாலும் நான் உங்களோட சண்டை போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களும் நம்மளும் இருக்கிறோம், அவங்களுக்கு நம்மள செய்ய வேண்டியதை செய்யணும்னா கூட கேட்கிற விதத்துல கேட்டா தானே கொடுப்போம். ரைட்டுங்க, இதெல்லாம் கெஞ்சி படுறது இல்லைங்க, உரிமை. இட்ஸ் மை ரைட். சரிங்க, என்னுடைய ரைட்டுங்க, இது உரிமை. நீ வந்து சாமியே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி இருக்கக்கூடியதா என்னுடைய உரிமை. நான் உனக்கு கொடுக்கிறேன், இவ்வளவு நான் கோடிகளை அள்ளி கொடுக்கிறேன், நீ வந்து கோடிகளை அள்ளி கொடுக்கும் பொழுது நீ ரூபாயில கொடுத்தா எப்படி இருக்குது? நான் கொடுத்ததை எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்கிறோம். இது உரிமையா நட்பா? அப்ப நீங்கள் உரிமையோடு இருந்தால் நாங்கள் நட்பு பாராட்டுவோம், அதான் சொல்லுவோம். சரிங்க சார். அஹ்மத் ரியாத் சார், உரிமையோடு இருக்கும், ஆனால் நட்பு பாராட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எங்கள் உரிமை எங்களுக்கு கொடுக்கப்பட்டால் நட்பு அங்கே வரும், அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக கொதித்தெழுவோம்னு சொல்லிட்டு அடுத்து இப்ப பியூஷ் கோயல் இன்னைக்கு முக்கியமா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஹிந்தி திணிப்பு எப்ப பார்த்தாலும் அதை கையில வச்சுக்கிறாங்க. இத கையில வச்சுட்டு தான் எப்ப பார்த்தாலும் நிதி தரலன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். சோ தமிழக மக்களுக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியான திட்டத்தின் மூலமாக எந்த பலனையும் செய்யாமல் எந்த பயனையும் கொடுக்காமல் மத்திய அரசின் மீது பழி போடுகிறார்கள் என்று வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பிஎம்காருக்கான வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்க. பிரதமருக்கு வந்த நிதி அதனுடைய வெள்ளை அறிக்கையை ஐயா கிட்ட சொல்லி கொஞ்சம் வெளியே விட சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் தமிழகத்தை இதுவரை பாஜக என்ற ஒரு தீய சக்தி மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் ஆளவில்லை என்பதனால் தான் நாங்கள் இந்தியாவில் இன்று 3வது இடத்தில் இருக்கிறோம். உங்களோட மாநிலங்கள் 28 மாநிலங்கள் இருக்கு. நீங்க 28 மாநிலங்களை இன்னைக்கு ஆட்சி செய்யறன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன உங்களால முடியுது? எங்கள் கீழே தானே இருக்கீங்க. எந்த சூழ்நிலையில் நாங்கள் 3வது இடத்துல இருக்கோம்? உங்களால் நிதிகள் மறுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் 3வது இடத்துல இருக்கோம். முதல் இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். 3வது இடத்தில் இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, முதலிடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்துல ஜிடிபியின் அடிப்படையில இந்தியா 5வது இடத்துல தான் இருக்கு. மேல 4 இடம் இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்றான்னு சொல்லுங்க. ஏன்னா புதைக்கப்பட்டது தமிழகத்தின் வரலாறும் தமிழகத்தின் வளர்ச்சியும் தமிழகத்தின் வரலாறும் குழி தோண்டி புதைக்கப்பட்டது எப்படி வெளியேறி வந்ததுன்னு சொல்லுங்க. எதன் அடிப்படையில 3வது இடத்தை பிடிச்சோம்? இது நாங்க சொல்லல, மத்திய அரசு சொல்லக்கூடிய அறிக்கை. வருடத்திற்கு 1,40,000 கோடி வருமானம் ஈட்டுகிறோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொன்னாருங்க. இது நாங்க சொல்லல, அவங்க சொன்னது. இந்த மாதிரி மாநிலம் முன்னேறி கொண்டு சென்றிருப்பதை தமிழகத்தை பொறுத்தவரை என்றும் முன்னேறி விடக்கூடாது என்பது அக்கறையாக இருப்பார்கள். நாங்க கல்வி வளர்ச்சிக்கு அன்றைக்கே காமராஜர் அவர்கள் வித்திட்டார்கள். கர்ம வீரர் அவர்கள் ஒவ்வொரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பள்ளிக்கூடங்கள் திறந்தோம். இது எதனால திறந்தோம்? மக்களுக்கு என்ன தேவை? கல்வியை கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய வாழ்வியலில் முன்னேறுவார்கள் என்ற அடிப்படையை உணர்ந்த அந்த மனிதர் அருமையான ஒரு திட்டத்தை
தீட்டினார். அதை கலைஞர் அவர்கள் கொண்டு புதிய சென்றார். கல்விக் கொள்கையை ஏன் எதிர்க்கிறீங்க? புதிய கல்விக் கொள்கை தமிழகத்திற்கு தேவையல்ல, நிச்சயமாக எதிர்க்கிறோம். நீங்க புதிய கல்விக் கொள்கையால என்ன சாதித்து இருக்கிறீர்கள் என்ற வரலாறு வேணும் எங்களுக்கு. சாதிக்காமல் அதை சோதனை ஓட்டமாக எங்களிடம் திணிக்க பார்க்காதீர்கள். உங்களுடைய சாதனைகள் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. என்ன செய்திருக்கீங்க? இந்தியாவில் என்ன செஞ்சிருக்கீங்க? இந்தியாவை பின்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறீர்கள். காங்கிரஸ் சுதந்திரம் பெறுவதற்காக பாடுபட்டது, மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டது என்று சொன்னால் மதத்தை வைத்தும் ஜாதியை வைத்தும் அரசியல் செய்து அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை. உலக அரங்கில் இந்தியா தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற எங்க நோன்பு நேரத்தில் உலக அளவில் பாராட்டப்படுகின்ற, போற்றப்படுகின்ற, பின்பற்றப்படுகின்ற ஒரு தலைவராக இந்திய தேசத்தின் பிரதமர் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அனைத்து நாளேடுகளிலும் விலைக்கு வாங்கப்பட்ட நாளேடுகள் தெளிவா சொல்லணும், நடுநிலை நாளேடுகள் அல்ல, விலைக்கு வாங்கப்பட்ட நாளேடுகள் இது போன்ற கருத்துக்களை மக்களிடையே பரப்பி கொண்டிருப்பது உண்மை. இதுதானே நிஜம். நீங்க அதெல்லாம் வேண்டாமா? நோன்பு நேரத்தில் குர்ஆன் வச்சு பகவத்கீதை என் சகோதரன் வைத்து படித்துக் கொண்டு சென்றார் என்று சொன்னால் சந்தோஷப்பட்டு பார்ப்பேன். என்ன சொல்லியிருக்காங்க தம்பி சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனால் குர்ஆன் படித்துக் கொண்டு சென்றார் என்பதற்காக அவரை இழுத்து போட்டு அடித்த அயோக்கிய கூட்டம் இருக்கக்கூடிய நாடு தான் இது. ஏங்க, தமிழ்நாட்டில் திருச்சியில ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் ஒரு முதியவரை அடிச்சுட்டாரு. அடிச்சதுக்காக அந்த முதியவர் கண்டக்டர் கைது செய்யப்பட்டார் அடுத்த நாளே. இதர் தமிழகத்திற்கும் பாஜக ஆளக்கூடிய மக்கள் விரோத சக்தி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். குர்ஆன் படிச்சுட்டு போனவரை 3 பேர் சேர்ந்து அடிக்கிறான் ட்ரெயின்ல. அந்த ட்ரெயினை அடுத்தது வர்ற ஸ்டாப்பிங்ல நிறுத்தி அடிச்சவனை கைது பண்ணணும், இல்ல வார்னிங் பண்ணணும், இது கூட இல்ல. ஏங்க, மாட்டுக்கறி சாப்பிட்டானா சாவடிச்சு போடக்கூடிய நாடுங்க இது. உலக அரங்கில் அசிங்கமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நாடு. இந்த ஆட்சியால் நாங்க வெள்ளையர்கள் கிட்ட போராடி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தோம். இன்று இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கொள்ளையர்களிடமிருந்து போராடி 2வது சுதந்திர போருக்கும் தயாராகி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக பெற்றுக் கொடுப்போம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மக்கள் விடுதலை அடைவார்கள், மக்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்ல. நிச்சயமா இதை நம்ம தெரிய வச்சுக்கிறோம். சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். இணையத்தில் இருக்கும் ஜேம்ஸ் மார்டின் சார், அதாவது தலைப்பிலேயே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பிரச்சாரத்திற்கு போகின்ற தலைவர்களுடைய பேச்சுக்கள் தான் அத்தனை தொலைக்காட்சிகளிலும் மக்கள் மனதிலும் ஒரு பெரிய வேதமாக இப்போது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சாரத்திற்கே தொடர்ந்து தாமதமாக வருகிறார் தாவேகா தலைவர் விஜய் அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டா காவல் தரப்பிலிருந்தும் மக்கள் தரப்பிலிருந்தும் தொண்டர்கள் தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்படுகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேகாவோட ஆதரவாளரா இல்லாம, தொண்டரா இல்லாம, பொதுமக்களா பதில் சொல்லுங்க. இல்ல, இந்த குற்றச்சாட்டு பொதுவெளியில வைக்கிறது எங்களுடைய பார்வையில எதிர்கட்சி தரப்புல தான். ஏன் அப்படின்னா, பர்மிஷன் கொடுத்து காவல்துறை கிட்ட இந்த ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னா அதுல குளறுபடிகள் இருக்கு, சுத்தமா ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு சொன்னது பேசும் பொருளா ஆக மாட்டேங்குது. ஆனா அதே நேரம் எங்க போனாலும் மக்கள் வேணும். இன்னைக்கு லைவ்ல போயிட்டு இருந்தது, விஜய் அவர்கள் பிரச்சார களத்திற்கு வருவதற்கு முன்னாடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் லைவ், 1.5 மணி நேரம் அவர் அந்த இடத்தை வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜங்ஷன்லயும் ஒரு இடத்துலயும் மக்கள் அலைமோதுறாங்க அவருடைய வாகனத்தை. அப்ப இது எல்லா இடத்துலயும் நடக்குது. பிரச்சாரத்துக்கு லேட்டா வராங்க அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, அது அப்படி திணிக்கப்படுது. பிரச்சாரம்ன்றது பர்மிஷன் வாங்குறது எப்படி வாங்குவோம்னா, 12 மணில இருந்து 4 மணி, 4 மணில இருந்து 8 மணி, இந்த மாதிரி பர்மிஷன் வாங்குவோம். அந்த காலகட்டத்துல எந்த நேரத்துல வேணா வரலாம், இது யதார்த்தம். ஆனால் 12 மணிக்கு கிளம்புறது யதார்த்தமா? 12 மணிக்கு தான் வீட்டுல இருந்து கிளம்புறது யதார்த்தம் இல்ல மேடம். 12 மணிக்கு நீங்க சொல்ற அந்த ஜங்ஷன்ல அங்க பிரசன்ட் ஆயிருக்கணும். இல்ல அங்க வரதுக்கான டிராபிக் அங்க ஜாம் ஆயிருக்கு, நம்ம போறதுக்கு இன்னும் ஒரு 1 hour ஆயிடும் அந்த இடத்துக்குன்னா, அப்ப 11 மணிக்கு அந்த இடத்துக்கு வரணும் இல்லையா? இதெல்லாம் யூஸ்வலா நம்ம பின்பற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை சரியாக திட்டமிடாததால் தான் இந்த போக்குவரத்து ஸ்தம்பிப்பு. அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அவர் வருவதற்காக இப்ப 12 மணிக்கு அவர் வராரு அப்படின்னா காலையில இருந்தே நிக்கிறதான் பொதுமக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரு சீக்கிரம் வந்தாலும் சரி, இந்த சூழ்நிலை இருக்கதான் போகுது. அவர் டைமுக்கு வந்துடலாம். ஆனால் யதார்த்தமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் அந்த டைம் ஸ்கெடியூல தாண்டி வந்தாலோ எர்லியரா வந்தாலோ தான் என்ன அப்படின்னா, பர்மிஷன் வாங்கப்பட்ட நேரத்தை தாண்டியோ இல்ல அதுக்கு முன்னதாகவோ பிரச்சாரம் செய்ய வராரு, சிக்கல் ஏற்படுது காவல்துறைக்குன்னு. பட் அந்த அலாட்டட் டைம் இன்னும் ஈஸி. காவல்துறைக்கு இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் வரைக்கும் நம்ம ரொம்ப தெளிவா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோட் ஷோ ரொம்ப தைரியமா புதுச்சேரியில நடந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இதுவே தமிழகத்தில் நடந்திருக்குமா சத்தியமா சாத்தியம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்றதான் திரும்ப திரும்ப தாவேகா தரப்புல இருந்து வைக்கிற குற்றச்சாட்டு. இங்க இருக்கிற ஆளும் அரசு காவல்துறையை தன் கையில் வைத்து இந்த மாதிரி பிரச்சாரத்தை கொண்டு செல்லக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்த புதுச்சேரிக்குமே அவர் ஓரளவுக்கு போய் வந்ததற்கான காரணம் அந்த காவல்துறை உண்மையிலேயே
அது பாராட்ட வேண்டிய விஷயம். இது அப்படி சரி, அப்ப சொன்னா நீங்க கூட appreciate பண்றீங்க அந்த பாஜக பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் வந்து உடனே அந்த அதான் சிறப்பா- சொல்றாங்க, உடனே பாஜகன்னு சொல்லிடுவீங்க. காவல்துறை இண்டிபெண்டன்ட் பாடி. அப்ப இங்க ஒரு மட்டும் அரசு எதுக்கு அது வந்து திமுகன்னு சொல்றீங்க? இங்க வந்து இங்க திமுகன்றது சரி இண்டிபெண்டன்ட் பாடின்னு இப்போ சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட் பாடியா காவல்துறை வந்து இந்த மாதிரி சரி செய்யறாங்க அப்படின்னு அப்படி வச்சுப்போம். ஆனால் பொதுவாக ஜேம்ஸ் என்ன சார் ஒரே அப்படின்னா, இல்ல விஷயம் தெளிவா தான். தெரியுது. ஜேம்ஸ் சார் ஒரே விஷயம் தான். நீங்களே என்ன சொன்னீங்கன்னா காலையில இருந்தே மக்கள் அங்க வர தொடங்கிடுறாங்க, காவல்துறை அவங்கள வந்து கட்டுப்படுத்தணும், அங்க வர வேண்டியவங்க சரி. ஆனால் பிரச்சாரத்துக்கு வர வேண்டியவர்கள் அவர்களுடைய காதுக்கு இந்த செய்தி எல்லாம் போகாதா? நிர்வாகிகள் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? மக்கள் இப்பவே கூட ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்க என்னதான் ப்ரீ பிளான்டா நம்ம வந்து கிளம்பினா கூட இந்த இடத்தை அடையறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதுன்னா அதற்கான திட்டமிடல் ஏன் இன்னும் தாவேகா தரப்பிலிருந்து இன்னும் துரிதமாக இன்னும் ஒரு ஸ்மார்ட் மூவ் ஏன் இன்னும் எடுக்கப்படல? குற்றச்சாட்டை வச்சுட்டு அங்கிருந்து வர்றதும், குற்றச்சாட்டை வச்சுட்டு கிளம்பி போறதும், குற்றச்சாட்டை வச்சுட்டு பிரச்சனை பண்றதும் சரியா ஒரு தலைமைக்கு? இல்ல சாதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் பிளான் பண்ணி பண்றது. இவர்களுமே வந்து என்னன்னா பர்மிஷன் நம்ம இந்த மாதிரி கேட்டோம்னா அதுக்குள்ள முடிஞ்ச அளவு பண்ணலாம். ஆனால் ஒரு கணிப்பு நம்ம வைக்கும் போது மக்கள் வெள்ளத்தை வந்து எதிர்பார்க்க முடியல. அவர்கள் இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட சாலையில எத்தனை கிலோமீட்டர்கள்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்க்க முடியுமான்றது பார்த்தது உண்டான்றது கேள்விக்குறிதான். அதனால இது ஒவ்வொன்றும் வந்து அவர்கள் கருத்தில் கொண்டு இனி ஓகே இந்த மாதிரி இன்னைக்கு நடக்குது அப்படின்னும் போது நம்ம அடுத்த கட்டத்துல எல்லா வகையிலுமே இம்ப்ரோவைசேஷன் ஆகிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டா நமக்கு இப்படி வந்து ஒரு விஷயம் நடக்கும்னு புரிய முடியல விஜய் அவர்களுக்கு வர கூட்டத்தை பொறுத்து. அதனால இது எல்லாமே ஒரு குற்றச்சாட்டா இருந்தாலுமே அவர் வந்து கரெக்டா வந்து போறாரு. அதே மாதிரி மக்களை சந்திக்கிறார். மக்கள் வெள்ளம் எவ்வளவு தூரம் வந்து அவங்க சேஃப்டி கன்சர்ன் எல்லாம் தாண்டி பொங்கி வராங்கன்றத பார்க்கும் பொழுதுலாம் வந்து மிகவும் கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே காவல்துறையினர் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பாதுகாப்பாக நிறைய மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் மிக்க நன்றி. தமிழகத்தில் செய்தாலும் பாராட்டதான் போறோம். அதாவது மக்களை பாதுகாப்பவர்கள் இருங்க. இல்ல பாராட்டிட்டீங்கன்னா நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். ஆனால் உண்மையை சொல்றேன், காவல்துறையினர் இங்கேயும் வந்து இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எக்யூப் பண்ணாங்கன்னா நிச்சயமா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் எவ்வளவோ இடங்கள் பார்க்கிறோம். இதே வந்து பாத்தீங்கன்னா ஆளே இல்லாத இடத்துல ஸ்டாலின் அவர்கள் போறாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போறாரு, அவ்வளவு காவல்துறையினர் இருக்கிறாங்க. அப்ப ஆள் வரக்கூடிய இடத்துல உளவுத்துறையை வைத்து காவல்துறையால இதை வந்து கணிக்க முடியாதா ஒரு பக்கம். இந்த மாதிரி அதாவது என்னன்னா விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியை பத்தி புதுச்சேரியில பேசினாரு, பாஜக பத்தி பேசினாரு, அவர்களோட அலையன்ஸ் இருக்கிறவங்களை பத்தி பேசி அவர்கள் என்னென்னலாம் வந்து குளறுபடிகள் பண்றார்கள், மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்றதெல்லாம் வந்து மக்கள் பேசுகிறார். மக்கள் வந்து அவங்க பேசுறாங்க அதெல்லாம் விஜய் அவர்கள் பேசுறத. ஆனால் இந்த அரசியல் காலத்துல வந்து இந்த எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி குறை நிறைகளை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது மக்கள் கருத்து கிடையாது. மக்களோட கருத்து என்னன்னா இவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் மக்களுடைய கருத்து. அதை வந்து விஜய் பிரதிபலிக்கிறார். இதுதான் யதார்த்தம். அதனால அதையும் சொல்லிடுவோம். ஏன்னா இன்னைக்கு அதுக்கு வந்து பேச்சு கொடுத்து இல்ல நாங்க பூச்சேரியில இதெல்லாம் சாதிச்சிட்டோம் அவங்களால கவுண்டர் கொடுக்க முடியுமா? இல்ல இங்க வந்து ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்னு பொது வெளியிலேயே இவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதே திமுக ஆளுகின்ற திமுக அரசு இல்ல இது ஒரு பகிரங்கமான பொய், நாங்க நிரூபித்து காட்டுறோம்னு ஏதாவது ஒரு 10 எம்எல்ஏக்களோ ஒரு 10 மந்திரிகளுடைய சொத்து வழக்கு கணக்குகளை வந்து காட்ட முடியுமா? ஊழல்ல தமிழகம் வந்து இன்னைக்கு முதலிடம் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதாவது கடன் வாங்கினதுல முதலிடம் திமுக. அது எந்த மாதிரியான கடன் அப்படின்னா கடந்த ஆட்சி அதிமுக முடியும் போது 4.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் பெரிய நிதி சுமைன்னு போராடி மக்கள் கிட்ட வந்து அவ்வளவு தூரம் வந்து கொண்டு போன ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அது அப்படியே வந்து என்ன பண்ணிடுறாரு 60 அதாவது 200 மடங்கு அதிகப்படுத்திடுறாரு. கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ 7th பே கமிஷன் எந்த பீரியட்ல வந்தது? அதிமுக காலத்துல வந்ததா இவர்கள் காலத்துல வந்ததா? அப்படியாவது சேலரி அதிகமா கொடுக்குறோம்னு ஏதாவது ஒரு குறை சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இதுவரை சுதந்திர இந்தியாவில தமிழகம் வாங்காத வந்து ஒரு கடனை இந்த ஒரே ஆட்சியில ஸ்டாலின் அரசு வாங்கியிருக்கு அப்படின்னா அப்படி என்ன புதுசா கொண்டு வந்துட்டாங்க இவங்க? ஏதாவது புதுசா கொண்டு வந்தது மாதிரி இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே எந்த ஒரு துறையிலையும் சாராய விலை ஏத்தியாச்சு, அதாவது டாஸ்மாக் விலை ஏத்தியாச்சு, கரண்ட் பில் விலை ஏத்தியாச்சு, ரெவன்யூ வரக்கூடிய எல்லா சோர்சஸ் உடைய விலையை ஏத்தி மக்கள் கிட்ட இருந்து சுரண்டது பத்தாம தினமும் வட்டி கட்டுறது அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. கிடைக்க வேண்டிய நிதி வந்து கிடைக்கவில்லை, அதனால்தான் எங்களால வந்து சரியா பார்க்க முடியல. அப்ப 40 எம்பிகள் வேஸ்ட். கிட்டத்தட்ட 40 எம்பிகள் வந்து டெல்லியில போய் நாங்க வந்து பாஜக வீழ்த்து விடுகிறோம், எங்களுடைய உரிமைகளை காத்து விடுகிறோம் சொல்லி முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. 40 எம்பிகளை தேர்ந்தெடுத்த மக்கள் தான் ஏமாந்து போனார்கள். காரணம் என்னன்னா நீட்ன்ற ஒரு விஷயம் முடியல அவ்வளவுதான். பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிடுறோம்னாங்க முடியல, கேஸ் மானியம் தரோம்னாங்க முடியல, கல்வி கடன் வந்து ரத்து பண்ணிடுறோம்னாங்க முடியல, மாநில உரிமைகளை மீட்டெடுத்துறோம், கல்வி உரிமைகளை மீட்டெடுத்துறோம்னாங்க இன்னைக்கும் துளி அளவு அது
சுவடுகள்ல கூட எங்கேயுமே கண்ணுல தென்படுறது கிடையாது. அதுக்கப்புறம் இந்தி திணிப்புக்கு நீங்க ஏன் மத்திய அரசாங்கத்துக்கு போங்க, இங்க இருக்கிற அரசு அலுவலகங்கள்ல வந்து நாங்க வந்து தமிழை வந்து முதல் மொழியாக கொண்டு வந்துடுறோம், ஆட்சி மொழியா கொண்டு வந்துடுறோம், நாங்க கொண்டு வந்துட்டாங்களா? ஹைகோர்ட்ல வந்து வழக்காடு மொழியா கொண்டு வரோம், நாங்க கொண்டு வந்துட்டாங்களா? ஏதாவது ஒரு 10 விஷயம் இவர்கள் மத்திய அரசை வந்து எதிர்த்து சொன்னதை செய்திருக்கிறார்களா? மத்திய அரசு இங்க வந்து ஒரு ரெய்டு நடத்தினாங்கன்னா இந்த 2 கட்சிகளும் போய் உட்கார்ந்து வெள்ளை கொடி பிடிக்கிறதோ அங்க உட்கார்ந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு வர்றதும் தான் நடக்குதே தவிர அரசாங்கம் இப்ப கூட மீனவர்கள் நலன் சொல்றாங்க. மீனவர்கள் நலனுக்கு இவர்கள் வந்து 8000 ரூபாய் தரோன்னு சொன்னாங்க. எந்த வருடம் தந்தாங்க? 2021 கொடுத்த வாக்குறுதியை 2025 தான் அமல்படுத்துறாங்க. அதுவும் எலெக்ஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி கபட நாடகம் ஆடுகிறார்கள். இதுதான் யதார்த்த உண்மை. பாஜகவை துல்லியளவும் மிரட்டுவதற்கு திமுகவால முடியாது. அதனாலதான் இவர்களை கள்ள கூட்டணி என்று சொல்லுவார் விஜய் அவர்கள். சார், பாஜகவை எதற்கு மிரட்ட வேண்டும்? பாஜக தேசிய கட்சி, பாஜக தேசிய அளவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கட்சி. அவர்களுக்கு அனைத்து மாநிலங்களும் ஒன்றுதான். எல்லாருக்கும் என்ன கொடுக்கறாங்களோ அதை சரியாக கொடுத்து, ஆனால் கையாள தெரியாமல் இல்ல. யதார்த்தமா சொல்லணும்னா அப்படி ஒரு பார்வை இல்ல. அவர்கள் வந்து வயரஞ்சகம் செய்கிறார்கள் தான். ஆனால் அதை எதிர்க்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற திமுக அது ஏன் இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இந்த தேர்தலே டெல்லிக்கும் எங்களுக்கும் உள்ளது, டெல்லிக்கே எங்களுக்கும் உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் நேரா போய் அதுக்கு பிரதமர் வேட்பாளராக நின்று போயிடலாம். திமுக வந்து ஹரிஹரன் ராஜா கிட்ட பதில் வாங்கிட்டு வரேன். சார், ஒரு முக்கியமாக என்ன சொன்னார்னா, பிஜேபி திமுக வந்து ஒரு கள்ள கூட்டணியில தான் இருக்கிறாங்க. ஏனென்றால் வந்து இவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறதோ பிஜேபி என்ன செய்து கொண்டா அவர்களுடைய குறைகளை எல்லாம் மக்களுக்கு புரிய வைப்பதற்காகவும் அவர்களுக்கு தெளிய வைப்பதற்காகவும் தான் திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம். அதுவும் இளைஞர்கள்லாம் மாசா கணிக்க முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது அப்படின்னு முடிச்சிருக்காரு. நான் பதில கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஹரிஹரன் ராஜா, உங்களுடைய பதில். ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் அறிவிச்சாதான் வீட்டை விட்டு வெளியவே வருவாங்க. எலெக்ஷன் வந்தாதான் பேப்பரை பிடிச்சி பாட்டு பாடுவாங்க. எலெக்ஷன் வந்தாதான் எமோஷனாக பேசுவாங்க. எலெக்ஷன் வந்தாதான் ஊருக்கு வந்து நான் இருக்கேன், உங்கள் அண்ணனா, உங்கள் தம்பியா, உங்கள் சித்தப்பாவா, உங்கள் மாமாவா அப்படின்லாம் பேசுவாங்க. இன்னொரு கட்சி கலெக்ஷன்னா தான் வீட்டை விட்டே வெளியே வருவாங்க. அதுதான் இன்றைய ஆளுங்கட்சி. இந்த 2 ஆட்கள் நடுவே தமிழ்நாடு மக்கள் சிக்கி சீரழியணுமா அப்படின்ற கேள்வியோடு இன்னொன்று அண்ணன் ஒரு அழகான வார்த்தை சொன்னார், பெப்பேனர். இப்போ நான் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். தமிழ்நாடு அரசு எங்கெல்லாம் பெப்பேன்னு விட்டுதுன்னு. சுகாதாரம் சூப்பர். எனக்கு இங்கே உட்கார்றதுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அண்ணன் ஆஹா, இந்த பக்கம் காங்கிரஸ் அண்ணன் ஓஹோ. இந்த ஆட்சி ஆஹா ஓஹோன்னு இவங்க தான் பேசுகிறாங்க தவிர மக்கள் பேசுறாங்க வரவே இல்லையா? நான் தயவு செய்து கருத்தை நான் முடிச்சிடுறேன். அதாவது சுகாதாரத்துல முன்னணிகள் இருக்கக்கூடிய மாநிலம் எது? ரொம்ப சந்தோஷம். மகாராஷ்டிராவா, ராஜஸ்தானா? இருங்க சார், எமோஷன் ஆகாதீங்க. அதாவது ரொம்ப சந்தோஷம். அரசு மருத்துவமனையில மக்கள் எல்லாம் எப்படி அவதிப்படுறாங்க, அரசு மருத்துவமனையில சிகிச்சை எல்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப தரம் குறைவா இருக்கிறது. ஏன் இதே அரசு மருத்துவமனை பெரிய அளவில் இண்டெக்ஸ்ல வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்களே, ஏன் உங்க முதலமைச்சர் மருத்துவமனையில இருக்க வேண்டியதானே? அரசு மருத்துவமனைக்கு நீங்க எம்எல்ஏக்கள் எல்லாம் போக வேண்டியதானே? உங்க திமுக கட்சிக்காரங்க போக வேண்டியதானே? அதாவது வாய்க்கு இவங்க பேசுறதுலாம் மாவு இல்லாமல், கேஸ் இல்லாமல், எண்ணெய் இல்லாமல் தோசையும் இட்லியும் அருமையாக சுடுவது எப்படி என்றால் இவங்க தான் சொல்லுவாங்க. இன்னொன்னு சாதாரண ஷேர் ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து ஜப்பான் போயிடுவாங்க இவங்க. அப்படி ஒரு ஆற்றல் இல்ல அப்படி ஒரு ஆற்றல் மெட்ரோ ப்ராஜெக்ட் பெப்பேன் ஃபீல் பண்றாரு. மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு சரியான தரவுகளை கொடுக்க வேண்டியது யாரோட கடமை? ஒரு ஆளும் அரசாக இருந்து கொண்டு ஒழுங்கான டேட்டாவை கொடுக்கலன்னா எப்படிங்க ஒத்துப்பாங்க? அதற்கான தரவுகளை கொடுத்தா தானே ஒரு அரசு ஒத்துக்கும். உடனே பெப்பேன்றாங்க. அப்புறம் வாங்க மும்மொழி பெப்பே ஃபீல் பண்றாரு. மும்மொழியால் இந்த திமுக பெப்பேகளுக்கு என்ன பிரச்சனை? உங்க வீட்டு பிள்ளைகள் மும்மொழி பேசுறதுல உங்களுக்கு இனிக்குதுல? பாராளுமன்றத்துக்கு அனுப்பும் போது ஐயோ என் வீட்டு பிள்ளை ஹிந்தி பேசுவோம் அனுப்ப தெரியுதுல? அப்பெல்லாம் எங்க போச்சு இந்த பெப்பே? இன்னைக்கு ஒரு வெகுஜன மக்கள் சாதாரண ஏழை வீட்டு பிள்ளை ஒரு 3வது மொழி கற்பதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நாங்கெல்லாம் அதே பஞ்சம் பழைக்கணுமா? நாங்க பஞ்சம் பழைக்கணுமா? நாங்க ஓட்டு நிக்கணுமா? நான் கையடி நிக்கணுமா? படிக்கணுமா? உங்க கிட்ட அடிமையில செய்து கொடுத்துருக்கோமா? ஹிந்தி எங்க சொல்லிருக்கோம்? தமிழ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா கொடுங்க சார். டேட்டா கொடுங்க சார். டேட்டா கொடுங்க சார். முதல்ல எங்க சார் ஹிந்தி சொல்லிருக்கோம்? முதல்ல ஆரம்பத்திலிருந்து ஹிந்தி மக்கள் ஆரம்பத்திலிருந்து ஹிந்தி அப்புறம் வந்து ஹிந்தி இல்ல ஹிந்தி வந்தா இங்க முடியல இங்க அடிச்சு சொல்றேன். அதனால 5 நிமிஷம் கழிச்சு மேடம் இங்க பாருங்க 5 நிமிஷம் கழிச்சு பதில பாடட்டும். அல்ல ஒரு வழியில வந்து
இந்தி தான் திருப்பி சொல்லுங்க. இந்தி மொழிக்கு தமிழகம் எதிர்த்து இவங்க மும்மொழின்னு சொல்லிட்டு மாறுவாங்க. இது பண்ணி வந்து ஒரே கேள்விதான். இந்தி மொழியினால் கட்டாயம் என்ன சொல்லியிருக்கோம்? என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இந்தி மொழி வந்துச்சுன்னா இந்தி மொழி மூணாவது மொழின்னு வருது. இருங்க சார், இருங்க சார், இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே வினாடி மேடம். சுகாதாரத்துறை ஆஹா ஓஹோ அப்படித்தானே? ஆமா. நாளை காலை அரசு மருத்துவமனையில் அனுமதி ஆகணும். இவங்க குடும்பத்துல ஆகணும். மோடி பேசுறாங்க. அமித்ஷா அனுமதி ஆகணும். ஒரே கேள்வி, ஒரு குழந்தை சாப்பிடுற உட்கார குழந்தை அந்த மதில் சுவர் விழுந்து செத்து போனா யாருக்கு பதில் சொல்றது? நியாயப்படுத்தணுமா? நம்பர் ஒன்னு சொன்னமா? ஒரு குழந்தை இறந்த போது அந்த சத்துணவு சாப்பாடு 60 பிள்ளைகள் ஒன்னு சொல்லணும். இந்தியாவிலேயே 10 மணி நேரம் பெண் மருத்துவர்கள் இந்தியாவிலே சாதனை படைச்சிருக்கக்கூடிய நான் கேட்பது 60 பிள்ளைகள் இவங்க உடுக்கூடிய சத்துணவை சாப்பிட்டு குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்களா இல்லையா? மருத்துவர் எழுந்து குழந்தை செத்துச்சா இல்லையா? வழக்கு 53% எகிரி இருக்கு தமிழ்நாட்டுல. என்ன பேசுறாங்க இவங்க? எங்க வரீங்க நீங்க? தமிழ்நாட்டில் நான் கேட்பது ஒரே கருத்து. அதாவது யூபி தரவுகளை பற்றியும் குஜராத் தரவுகளை பற்றியும் பேசுங்கள். நான் சொல்வது தமிழ்நாட்டில் உள்ள விஷயங்களை பேசிட்டு பேசுங்க சார். ஒரு சந்தேகத்தை கிளப்புனீங்க இல்லையா? அதாவது பிஜேபி திமுக வந்து ஒரு கள்ள கூட்டணியில இருக்கிறாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப ஊர்ஜிதமா தெரியுது. இத வந்து நாட்டு மக்களுக்கு சொல்றதுதான் திரு விஜய் அவர்களுடைய வாதம்னு. இப்ப நீங்க ஹரிஹரன் ராஜா பேசினதை பார்த்திருப்பீங்க. திமுக என்னெல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கிறது, பிஜேபி எப்படியெல்லாம் அதை தட்டி கேட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இப்ப இந்த சந்தேகம் நிவர்த்தி ஆயிடுச்சா இல்லையா? இல்ல, ஆக்சுவலி எனக்கு ஆடியோ வச்சு ஒழுங்கா கேட்கல. ஆனால் அவர்களுடைய அந்த குமுறலை வச்சு என்னால கிளியரா கண்டுபிடிக்க முடியும். என்ன அப்படின்னா, இது வந்து வெளி வேடம் பார்வை. இங்க வந்து இந்த ஸ்டுடியோல நடக்கிறத விட்டுருவோம். ஆனால் வந்து பொது வெளியில பார்த்தீங்க அப்படின்னா பிரதானமா வந்து பாஜகவை வளர்த்ததே வந்து திமுக தான். ஏன் அப்படின்னா அதிமுக திமுக ரெண்டு பேரும். அதிமுகன்ற கட்சி வந்து ஒரு நிலைக்கு போனதுக்கு அப்புறம் மோடியா லேடியான்னு கேட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சி எந்த அளவுக்கு அவர்களிடம் சரணடைந்தார்கள். அதனால கால் ஊன்றி வந்த பிறகு அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு பிறந்ததுக்கு அப்புறமா அதை வந்து நடக்க வச்சு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புனது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக தான். அதாவது பெரிய அளவுல இங்க பிரபலம் இல்லாத ஒரு கட்சியை வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி அவர்களை வளர்த்து கடைசியில பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இவர்கள் காங்கிரஸ் மட்டும் இல்ல, இவர்கள் கூட இருந்த கூட்டணி ஈவன் இடதுசாரிகளுடைய நிலைமையை கூட ரொம்பவும் கீழ் நோக்கி தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட வந்து பாஜக வந்து 12% வாக்குகள் வாங்க வச்சதுதான் வந்து திமுகவுடைய சாதனை, அதிமுகவுடைய சாதனை. சரி, அது தமிழகத்திற்கு சோதனையா வேதனையா? அத மட்டும் சொல்லுங்க. தமிழகத்திற்கு பிரயோஜனம் இல்லை. உதாரணத்திற்கு சொல்லணும்னா அவர்கள் இவ்வளவு தூரம் வந்து இவங்களால என்ன பிரயோஜனம் கேளுங்க ஆட் பண்ணி சொல்லுங்க. இல்ல இவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 வருட அதாவது தொடர்ந்து 3வது டேர்ம் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டாங்க பாஜகவுக்கு. இங்க வந்து திமுகவுக்கு 10 வருட ஆட்சியை தாண்டி ஒரு ஆட்சி கொடுக்குறாங்க. அவர்கள் அதை வந்து ரொம்ப சிறப்பா செய்திருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் காலதாமதமாக பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து பயங்கரமா கிட்டத்தட்ட ஒரு வகையில எப்படி கள்ளக்கூட்டணின்னு சொல்லலாம் அப்படின்னா மோடி அவர்கள் தான் வந்து இந்தியாவில ஏன் உலக அளவுலயே வந்து பெரிய அளவுல மார்க்கெட்டிங்ல வந்து அதாவது விளம்பரத்துல வந்து உச்சமும் உள்ளவர்.
அவருக்கு டஃப், அவரை தாண்டிட்டாரு இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள். ஏன்னா ஆலோசனை மறைமுகமா டெல்லி மார்க்கெட்டிங்னா இவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங்னா விளம்பரம் தான். அது ஆக்சுவலி எதுவுமே விளம்பரம் இல்லாம யார் சார் இப்ப ஸ்டேஜ்க்கு வராங்க? விளம்பரம் இல்லாம மேடம் தயவு செய்து சொல்றேன், கட்சியே விளம்பரமா நடத்திட்டு இருக்கீங்க. மார்க்கெட்டிங் பத்தி பேசலாமா? மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போங்க சார். நீங்க உங்க கட்சி தலைவர் அதுக்கு தான் கரெக்ட். தயவு செய்து ஒரு கூட்டி போங்க. பாட்டு எப்படி பாடுவது, குடுகுடுப்புக்கார மாதிரி எப்படி பேசுவது, இதுக்கெல்லாம் நீங்க தான் சார் பேர் போனவங்க. ஒரு இடத்துல ஒண்ணு செய்யாம விளம்பரத்தை வச்சு கட்சி நடத்துற நீங்க எங்களை பார்த்து மார்க்கெட்டிங் பேசுறதுக்கு தகுதி இருக்காங்க? பாண்டிச்சேரி மண்ணுக்கு நீங்க எப்ப லாஸ்டா போனீங்க? தமிழ்நாட்டு மண்ணுல இதெல்லாம் வீடு உங்களுக்கு எத்தனை முறை நீங்க ஏசிய நேரத்துல ஊருக்கு வருவீங்க, நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு வேடிக்கை பார்க்கணுமா? மக்கள் இழுச்சு வயதை முடிவு பண்ணிக்கோங்க. உங்க டிக்கெட் தான் உங்க டிக்கெட் தான் பிளாக்ல விட்டு 1500 வாங்கி குடும்பம் நடத்துறது இருக்குது. நீங்க ஆட்சி அமைச்சு என்ன லட்சம் ஆட்சி பண்ணுவீங்க? அதாவது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறதே உண்மையிலேயே அடிப்படையில வந்து ஒரு பெரிய தவறான ஒரு சிந்தனை. காரணம் என்னன்னா, ஒரு சாமானியன் சாலையில செஞ்சுட்டு இருக்கான், அவன் ஒரு அநியாயத்தை சந்திக்கிறான். இதை வந்து மாத்தணும்னா நான் தேர்தல் காலத்துக்கு வரணும்னு நான் சொல்றது சாமானியன். விஜய் அவர்கள் அடுத்தது கொண்டு வந்துருவோம். அந்த சாமானியனை பார்த்துட்டு நீ என்னப்பா செஞ்சுட்டு இருந்த இவ்வளவு நாள் சமூகத்துக்கு, நீ ஏன்பா தேர்தலை நோக்கி வர, ஏன் தேர்தலுக்கு வரன்னு கேட்கறதே வந்து அடிப்படை முட்டாள்தனம். காரணம் என்னன்னா, 10 வருடம் 20 வருடம் அதுக்கு வரேன். விஜய் அவருடைய வசனத்துக்கே நான் வரல, நான் வரேன். சாமானியனையே இப்படி வந்து சித்தரிக்கிறவர்கள் அதனுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டு மக்களுடைய குறைகள் வந்து தெரியாம அறியாம அதுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்காம எதிர்ப்புகளை வந்து கொண்டு போய் சேர்த்து மக்களை மறந்த காரணத்தினால மக்களில் ஒருவரான யாரான வரலாம். இப்ப விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, மத்தியிலும் சரி இங்க திமுக குறிப்பாக தமிழகத்திலும் சரி இந்த மக்களை இவர்கள் வஞ்சிக்கிறார்கள், இந்த மக்களை ஏமாற்றுகிறார்கள், தங்கள் சுயநலத்திற்கு வந்து அரசியல் செய்கிறார்கள் என்பதை மக்களுக்கு எடுத்துரைத்து மக்களுடைய குரலை புரிஞ்சுதான் அவர் வராரு. மார்க்கெட்டிங் செய்து தன்னுடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கும் பிரதமருக்கு நடுவில் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திமுக சரி ஓகே மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருக்கும் பிரதமர், மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருக்கும் முதல்வர், இருவருக்கும் நடுவில் தமிழக மக்களுக்காக தன்னுடைய சுயநலம் இல்லாத ஒரு அரசியல் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர். இன்னொரு விஷயம் சொன்னாரு, தமிழகத்துல அந்த 12% பிஜேபி வளர்றதுக்கு காரணமே திமுக அதிமுக. ஐயாட்ட சொல்றேன், இவர் கள்ளக்கூட்டணி அப்படின்னு சொன்னார். திமுகவும் பிஜேபியும் கள்ளக்கூட்டணி. நேர் எதிர்த்தரசில் இருக்கக்கூடியது வடக்கு தெற்கு. காந்தம் கூட பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு இப்படி விலகும், சரிங்களா? அப்பப்போ நேர் எதிர் திசையில் இருக்கக்கூடியவர்களை கள்ளக்கூட்டணினாங்க. இவங்க தான் கள்ளக்கூட்டணி. ஸோ உதாரணத்தோட அத்வாலே, ராம்தாஸ் அத்வாலே, அவர் இப்போ பேசியிருக்கார் 2 நாளைக்கு முன்னாடி. ஒரு வேளை பாரதிய ஜனதா பிஜேபி கட்சி எங்கள் ஆட்சியில் பெரும்பான்மையாக நாங்கள் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் தமிழக வெற்றி கழகத்தினோடு சேர்ந்து நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைத்து ஆட்சியை பிடிப்போம். யார் சொன்னது? ஒன்றிய அரசினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வாலே சொன்னக்கூடிய பேட்டி. இதை நீ கையில் எடுத்துக்கணும். இது யாரோட ஸ்பீச்சு? பிஜேபியில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய அமைச்சரனுடைய பேச்சு. அப்போ இது முடிவு பண்ணிட்டாங்க, ஒருவேளை இவர்கள் வந்து மெஜாரிட்டி இல்லைன்னா டிவிகேல போட்டு பண்ணிடுவாங்க. ஏன்னா பிஜேபி எந்த விலை கொடுத்தாவது, எவ்வளவு காரியங்களை செய்தாவது, சூட்சம் செய்தாவது, மோசடி செய்தாவது ஆட்சியை பிடிக்கக்கூடிய திறமை அவர்களுக்கு இருக்கிறது, அந்த யுக்தி இருக்கிறது. அதுல டாப். எப்படி ராஜஸ்தான் மாநிலம் ரேப்ல டாப், அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றத்துல வந்து ஒடிசா, டெல்லி, ராஜஸ்தான், ஹரியா முதல் 5 இடங்களை பெற்று முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றத்திலே முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வட மாநிலங்கள்,
பெண்களுக்கான கற்பழிப்புகளை முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய அஸ்ஸாம், சத்தீஸ்கர், டெல்லி, ஹரியானா, ஜார்க்கண்ட் இதெல்லாம் ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய கிரைம் டேட்டா. அண்ணா இருங்கண்ணா, அண்ணா ஒரு அண்ணா இருங்க, மக்களை விழிப்புணர்வு நன்றி. அப்படியே கமா போட்டு தமிழ்நாடு இருங்க, அது சொல்றது கேளுங்க. இது இருக்கு. ஆக அந்த வேலையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசு எந்த விலை கொடுத்தாவது மக்களை, எம்எல்ஏக்களை வாங்க முடியும். ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம், அந்த திறமை, அந்த சாணக்கியத்தனம் அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப இன்னொன்னு சொல்லிடுறேங்க. இன்னும் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்க. அது என்ன? அதாவது இவர்கள் இருவருக்கு நடுவில், அதாவது இங்க மத்தியிலும் அவர்கள் சரியில்லை, திமுகவும் சரியில்லை, பிஜேபியும் சரியில்லை. மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுப்பதற்காக மார்க்கெட்டிங்கே இல்லாமல், சுயநலம் இல்லாமல் வருகின்றார் திரு விஜய் அவர்கள். அவர் இல்ல விஜய் இல்ல ஒண்ணு கவனிக்கிறீங்க. எனக்கு ஒரு இது புரியல. ஒண்ணு நீங்களே சொல்லுங்க. இப்ப விஜய்க்கு ஒரு கூட்டங்கள் கூடுகிறது 10,000 20,000 கூட்டுறாங்க. என்ன சார் கம்மியா சொல்றீங்க? இல்ல இப்ப சப்போஸ் வந்து இப்ப குளத்தூர் எல்லாம் கூடுனது ஒரு 10,000 பேர் கூடியிருப்பாங்க. மத்த பேர் இடத்துல லட்சங்கள் கூடுறாங்க. 10,000 கூடுறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அவர்கள் கூடக்கூடிய ஒவ்வொரு மீட்டிங்கிலும் இதே மாதிரி ஆட்கள் விழுவது, ரெண்டாவது தொங்கு அவர்களுக்கு அடிபடுவது, டீஹைட்ரேஷன் ஆகுது, இது எல்லாமே நடந்து இது ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்றாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா எப்படி சென்னையில நீங்க இளைஞர்கள் எல்லாம் வீடியோக்கள் போடுவதற்கும், அவர்களுடைய வாட்ஸ்அப்லையும் மற்றும் இணையதளங்களில் வந்து அவர்களை உயர்த்தி பேசுவதற்கும், அவர்களுடைய விஜய் உயர்த்தி பேசுவதற்கும், அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறார் என்று சொல்லுவதற்கும் பல லட்சங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறது. பல லட்சங்கள் எல்லாம் ப்ரூஃபோட, ஆடியோவோட இருக்கு. அதனால என்னன்னா, இந்த எல்லா மீட்டிங்லயும் ஒரே ஸ்டாண்டர்டா பண்றதுனால இவர்கள் திட்டம் போட்டு செய்கிறார்கள் இருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இதை வந்து விசாரிக்கப்பட வேண்டும். இல்ல இதுவே வந்து பொதுவெளியில ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னை பத்தி வீடியோ போடுங்க, இளைஞர்களே என்னை பத்தி வீடியோ போடுங்க, இவன் குழந்தைகளை கூட்டு வந்து ரீல்ஸ் போடுங்கிறதெல்லாம் செட்டிங் கிடையாது. நடத்தக்கூடிய மீட்டிங்ல இருந்து எல்லா மீட்டிங்லயும் டீஹைட்ரேஷன் வருது. ஏன் மத்த வந்து ஏடிஎம்கே மீட்டிங்லயும் டிஎம்கே மீட்டிங்லயும், ஏன் ஐயா புகழ் போன எல்லாத்துக்கும் புகழ் போன பிஜேபி மீட்டிங்லயும் ஆயிரக்கணக்கான 10,000 பேர் கூடுறாங்க. அங்க எல்லாம் டீஹைட்ரேஷன் வருது இல்ல, இங்க மட்டும் டீஹைட்ரேஷன் வருது. இங்க மட்டும் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆறாங்க. என்னன்னு விசாரிக்கணுங்க. சரிங்க சார். ரியாஸ் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த கூட்டணி அப்படின்றது தேர்தல் வரைக்குமே இந்த மாதிரி மாறிட்டே இருக்குமா? ஏனென்றால் கள்ளக்கூட்டணி என்று திமுகவோட வந்து பிஜேபி சேர்த்து பேசுகிறார்கள். இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து காங்கிரஸை கழட்டி விட்டு பிஜேபியோட திமுக சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த கூட்டணியிலேயே இவ்வளவு சந்தேகம் இருக்கும் பொழுது பிரச்சாரம் அதை எதிரொலிக்காதா? மக்களிடையே ஒரு அதிருப்தியை எதிரொலிக்காதா? இது தேர்தல் முடிவுகள்ல எதுவும் பாதிப்பு வராதா? இப்ப சொன்ன வார்த்தை இல்லைன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு பிஜேபி கூட கூட்டணி, பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாதானே அதை பத்தி நீங்க யோசிக்க போறீங்க? தமிழகம் வந்து புறந்தள்ளி இருக்கிறது பாஜகவை பொறுத்தவரை. அந்த 12% நிச்சயமா சொல்றோம், 0 தான். 27 இடமும் தோல்வி மட்டுமே கிடைக்கும் என்பது தெளிவா சொல்றேன். ஏன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெண் குழந்தைகள் எத்தனை மாநிலங்கள்ல காணாம போயிருக்காங்க. யூபி ஃபர்ஸ்ட் இடத்துல யூபி இருக்கு, மத்திய பிரதேசம் இருக்கு, குஜராத் இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு. இங்க எங்களுடைய தமிழகத்துடைய எங்கள் கூட்டணி கட்சியுடைய தலைவர் டி வித்தன் என்று கண்ணீர் மல்க, ஏழை தாயின் மகன் என்று கண்ணீர் விட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றி வாக்கு கேட்கவில்லை. தாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கிறார். 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் 404 நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். 80% நிறைவேற்றி இருக்கிறோம். சகோதரர் சொன்ன மாதிரி மதுரை எய்ம்ஸ் சொல்லி அவங்க வாக்கு கேட்பாங்களா பாஜக? தமிழகத்திற்கு நாங்கள் எய்ம்ஸ் கொடுத்து விட்டோம், மக்களை சுகாதாரத்துறையில் உயர்த்தி விட்டோம் என்று சொல்லி வாக்கு கேட்ட முடியுமா? அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இதனால ரொம்ப தெளிவா சொல்றோம், எங்களுடைய கூட்டணி கொள்கை கூட்டணி. நாங்க எதற்கும் அஞ்சாதவர்கள். எங்களை மிரட்டி பார்க்க வேண்டும் என்றாலோ, ஈடி ரைட்டு விட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னாலோ எங்களிடம் ஒன்றும் இல்லை, மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்க மிரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னாலும், உருட்டி பார்த்தாலும் எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக மாறாது. கொள்கை கூட்டணி. நாங்க நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஆட்சி கட்டில் அமர்வோம். நீலி கண்ணீர் வடித்து இந்த மாதிரி நாங்க ஆட்சி கட்டிலுக்கு வரல. ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, ஆளும் அரசு தம்பி சொல்லிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு, ஆளும் அரசு மக்கள் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய, இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் பாவம். வட இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் அந்தோ பரிதாபம். ஏன்னு சொன்னா டபுள் இன்ஜின் ஆட்சி.
இந்த பக்கமும் பாவம் இந்த பக்கமும் பாவம், அடிச்சு நொறுக்குறாங்க. மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, வேதனையில இருக்காங்க. சுகாதாரத்துறை அமைச்சர், எங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் ரொம்ப எல்லா இடங்களுக்கும் போறாரு, திடீர்னு விசிட் அடிக்கிறாரு. இந்த மாதிரி விசிட் யாராவது ஒன்றிய அமைச்சர் எங்காவது சென்றிருக்கிறாரா? எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? சொல்லுங்க. தமிழகத்தில் பல இடங்களில் சென்று அந்த நேரத்தில் மருத்துவமனையில் இல்லாத மருத்துவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சார் கூட வெளிப்படையா சொன்னாரு, எதற்காக சாமானியன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வர முடியான்னு கேக்குறீங்க? பிரதமர் அவருக்கே தேவைப்பட்டாலும் இங்கு தமிழகத்தில் இருக்கின்ற மருத்துவமனைகள் தரமான மருத்துவ கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் வந்து சொல்லி நிச்சயமா கொடுக்க முடியும், உறுதியா சொல்றோம். ஏன்னா எங்களுடைய மருத்துவமனைகள் அனைத்திலும் அனைத்து ஃபெசிலிட்டியும் இருக்கு. தனியார் மருத்துவமனைக்கு நிகராக மருத்துவமனைகள் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிற கிண்டியில புதுசா திறந்தது, நீங்க உள்ள போய் பாருங்க, தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லிடுறோமா, இதை கண்டிப்பா சொல்லணும். பாஜகவை பாராட்டியதன் மூலமாக நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக தேர்தலுக்கு தாவேகா அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அது நேரடியாக பாஜகவுடனான கூட்டணி என்பது தெளிவா தெரியும். என்ன சொன்னா பாஜகவில் இருக்கக்கூடியவராகவே தன்னை சித்தரித்துக் கொண்டு இருக்கிறார் ஜி.கே. வாசன் அவர்கள். அழகா தெளிவா பாஜக சின்னத்திலே நிற்கிறாரு. கொடுத்த 5 தொகுதிகள்லயும் தலைமை எது? அப்ப என்டிஏ கூட்டணியா அஇஅதிமுக கூட்டணியா? என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணியுடைய தலைமை பாஜக. அந்த தலைமையை ஏற்றுக்கொள்ள மனம் மறுத்துதான் விஜய் அவர்கள் தெளிவான சிந்தனையோட தெளிவா இருந்திருக்காரு. மக்களை ஏமாற்றக்கூடிய முடிவில் தெளிவா இருக்காரு. அந்த முடிவோட தான் அவர் தனித்து நிற்கிறார், தனித்து களம் காண்கிறார். வெற்றி பெற மாட்டார், மக்கள் புறக்கணிப்பார்கள். அதன் காரணமாக அவர்கள் ஆட்சி கட்டிலில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. அந்த அமைச்சர் ஒருத்தர் சொல்லக்கூடிய நிலை இருக்கு. இன்னைக்கு அஇஅதிமுக தொங்கு சட்டமன்றம் அமைந்து விட்டால் தாவேகாவுடன் கூட்டணி வைத்து விடலாம். ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாதானே கூட்டணி வைக்க முடியும்? எம்எல்ஏ ஜெயிக்காம தாவேகாவுடன் கூட்டணி வச்சு இவங்க ஜெயிக்க போறது 10-20 தொகுதி 10 தொகுதி ஜெயித்தார்கள் என்று சொன்னால் கூட ஆச்சரியமாகத்தான் பார்ப்போம். நாங்க திரும்ப தெளிவா சொல்றோம், 200க்கு மேற்பட்ட இடங்களில் மக்கள் வெற்றியை தருவார்கள். அதற்கான வேலைகளை 5 ஆண்டுகளாக செய்திருக்கிறோம், இனியும் தொடர்ந்து செய்வோம். 2.0 ஆட்சி நிச்சயமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹரிஹரன் ராஜா, எந்த கேள்வியும் எனக்கு இல்லை. ஆனா அவர் பேச பேச உங்களோட ஆட்டிடியூட் பார்த்தேன். நீங்க வந்து முதல் சுற்றுல சொன்னீங்க மேம் சிரிப்பு வந்தா சிரிச்சிருங்க அப்படின்னு. ஆனா நீங்க ரொம்ப நேரமா உங்க சிரிப்பை அடக்கிட்டு இருந்தீங்க, அவரை பாராட்டி சிரிச்சிட்டு இருந்தீங்களா? இது அவங்க கூட்டணி கட்சி சொன்னது போலதான். நாங்க தமிழ்நாடு மக்கள் எல்லாம் அழுது கொண்டே சிரிக்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலையில ஆளும் தரப்பைகளை கொண்டு போய் சேர்த்துருச்சு. இன்னொன்னு, 5 ஆண்டு இந்த நிதி குடும்பம் ஆட்சியில் இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உதயநிதி, இன்பநிதி, தயாநிதி அந்த கோடிங்களை சொல்றேன். இந்த நிதி குடும்பம் 5 ஆண்டு காலமா ஆட்சியில் இருக்கு. 5 ஆண்டு காலமா நிதி குடும்பம் பேசுற ஒரே விஷயம் நிதி. எங்களுக்கு அந்த காசு வரல, எங்களுக்கு இந்த காசு வரல, எங்களுக்கு அத்தை கொடுக்கல, இத்த கொடுக்கல, இதே பேச்சத்தான் எல்லா இடங்கள்லயும் மக்களுக்கு தான். ஆஹா ஆஹா, நான் முடிச்சிடுறேன். பேச வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதாவது நிதியை பற்றி மட்டுமே 5 ஆண்டு காலமா இந்த ஆளும் தரப்பு பேசுது. ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நாங்க வந்து தமிழ்நாட்டை கொடுக்காதீங்க, நம்ம ஆள்ற மாநிலத்துக்கெல்லாம் கொடுங்கன்னா சொல்ல முடியாது. ஃபைனான்ஸ் கமிஷன் உட்கார்ந்து அவங்க டிசைட் பண்ணக்கூடிய விஷயத்துல தான் நிதி பகிர்வானது நடக்குது. அந்த அறியாமையில திமுக காரங்க பாவம் எதையாவது ஒன்று தமிழ்நாடு மக்கள்கிட்ட சொல்லி எதையாவது ஒன்று குழப்பி எப்படியாவது குட்டிக்காரன் அடிச்சு எப்படியாவது குரலை வித்தையை காமிச்சு எப்படியாவது மக்களை ஏமாற்றி அண்ணனை போல 2.0 3.0 சொல்லி அந்த ஒரு நாடகத்தை ஏற்படுத்துற முயற்சியில திமுக இருக்கிறது. இன்னொன்னு, அண்ணன் வந்து ஹாஸ்பிட்டலை பத்தி புகழ்றாரு. மனசாட்சியோடு சொல்லணும். கடைசியா அண்ணன் உடம்பு சரியாகும் போது போன ஹாஸ்பிட்டல் என்ன? அரசு மருத்துவமனை. சூப்பர். அதான் சொல்லிட்டாரு, கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை. அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாரு. ரியாலிட்டிக்கு ஒரு போய் போறான்னு தெரியாது. முந்தா நாள் இரவு நான் டேட்டா கொடுக்கிறேன் இருங்க. முந்தா நாள் இரவு என்னுடைய மனைவின் தாய் அவரை அரசு மருத்துவமனை செய்யூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை கொண்டு போன ஓபி சீட்டோட ஜெராக்ஸ் நிச்சயமா கொடுக்கிறேன். இல்ல போயிருந்தா 11 மணிக்கு போய் இசிஜி எடுத்து படபடன்னு வந்து பார்த்திருக்கோம். அதுக்கான சாட்சி இருக்கு. செய்யூர் அரசு மருத்துவமனையில பார்த்தோம். அந்த நேரத்துல மருத்துவர் அவைலபிள் இல்ல. 11 மணிக்கு மறுக்க முடியாது. காணொலி போட்டு வாங்கிக்கலாம். இல்ல சார், பரவாயில்ல. ரொம்ப கேட்காத செய்தி தமிழ்நாட்டில் முதல் செய்தியா 5 வருஷத்துல ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் காங்கிரஸ்கார சொல்றது பார்க்கும்போது தான் பரவாயில்ல. கூட்டணியில சீட்லாம் குறைக்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. கூட்டணியில ஏதோ உள்ளடி வேலை பார்க்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. உங்களோட பயத்தினுடைய வெளிப்பாடு தெரியுது. திமுக சூப்பர், திமுக ஃபேண்டாஸ்டிக், திமுக ஃபேபுலஸ். திமுக காரங்க சொல்றதுக்கு முன்னாடி முந்தி கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒரே செய்தி, தமிழ்நாடு மக்கள் ரொம்ப கிளாரிட்டியா ரொம்ப கிளியரா ஒரு பிக்சரைசேஷன் பண்ணிட்டாங்க. 4 ஆண்டு காலமா இவங்க அடிச்ச கும்மாலம்
இவர்கள் அடித்த கூத்து, தமிழ்நாட்டை இவர்கள் செய்த வஞ்சனை, இவர்கள் செய்த ஒரு ஒரு அல்சாட்டியமும் அட்டூழியங்களையும் மக்கள் மனதில் அப்படியே படம் மாதிரி போகுது. 4 ஆண்டு கால படத்தை மட்டும் நாங்கள் மக்களிடையே டெலிகாஸ்ட் பண்ணாலே அந்த ஒரு ஆயுதமானது போதும் என்டிஏ கூட்டணியை மக்கள் ஆட்சியில் அமர வைப்பதற்கு என்று சொல்லி இன்னும் ஒரே ஒரு கருத்து. மக்களிடையே ஒரு ஆளும் தரப்பு கூட்டணி நான் முடிச்சிடுறேன். இந்தியா கூட்டணி அதாவது தலையில்லாத முண்டம் காங்கிரஸ். இப்ப திமுகவுடைய இவங்க திமுக நடுக்கடல நிற்பதாக நினைக்கிறாங்க. அவர்கள் மண்குதிரை, அவர்களும் கரைந்து போகக்கூடிய காலங்கள் நெருங்கிடுச்சு. அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் நாமினேஷன் கட்சிக்காரங்க வரமாட்டாங்க. சூழ்நிலையை பாத்தீங்கன்னா இல்லையா, உதயநிதி கையெழுத்து கும்பிட்டுட்டே போறாரு. ஃபர்ஸ்டாவது செட்டிங் பண்ணி 200 ரூபாய் ஊபிசி உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அதன் வெளிப்பாடா ஒரு 10 பாவப்பட்ட பாட்டிகளை நிப்பாட்டி கை காட்ட வைப்பாங்க. இன்றைய சூழ்நிலை மேடம் நான் முடிச்சிடுறேன். இன்றைய சூழ்நிலை கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்றைய சூழ்நிலை நான் சொல்றேன். நான் பதில் சொல்றேன். இன்றைய சூழ்நிலை மாநில தலைவர் நீங்க வளர்த்தவரு ஒரு ஆட்சி எடுத்துட்டு போனவரு இப்ப பாருங்க டர்ன்னு பிஜேபி கிழிஞ்சிருக்கு. பப்புன்றாரு. ஆனா ஒண்ணு இல்ல, என்னத்த டர்ன்னு கிழிச்சாங்கன்னு தெரியல ஆட்சியில. ஒரே நல்ல 4 ஆண்டு காலம் மக்கள் உரிமைகளுக்கு எல்லாம் பதில் சொல்லாம இருந்தாங்க. என் உரிமையை நீங்க பெற்றுக் கொடுங்க. என் சுற்று இது, என் நேரத்தில் நான் பேசுறேன். வாயை பயப்படுறாங்க, பேசி நாங்க ஒரே விஷயம். அண்ணாமலை அண்ணன் தேர்தலில் நிற்காததை பற்றி வருத்தப்படக்கூடியவர்களுக்கு பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி தெரிவிக்கிறேன். வருத்தப்படுறது சந்தோஷப்படுறாரா? மகிழ்ச்சி அடைகிறேன். எதிர்ப்பு பேச்சு மகிழ்ச்சி, சந்தோஷமா. புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் 6 மாதத்திற்கு முன்பே செய்தியாளர் சந்திப்பில் ஆமாங்க வறட்சியை கொண்டு வந்து நீங்க சுத்தி வரும்போது புரட்சி பண்ணக்கூடிய நாங்கள் சொல்லுவது தவறில்லை. வறட்சி பணிகளை நீங்க அது போலதான் இருங்க. அதாவது புரட்சி இளைஞர் அண்ணாமலை பாவம் இருக்க சொல்லுங்க மேடம். ஐயோ சார் இல்ல சார், சொத்து சார் சொத்து சொத்துன்றாங்க. இருங்க, இதோட உங்க சத்து 1000 கோடி சொத்தா இல்ல ஆட்சி சொத்து சேர்ப்பீங்களா நீங்க? இது இந்த வாரம் சரியா? பாவங்க காங்கிரஸ்காரங்க விடுங்க. காங்கிரஸ்காரங்க அப்பப்ப நகைச்சுவை செய்தி போல அப்பப்ப ஒரே விஷயம் புரியல. புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் தேர்தலில் நிற்காததை பற்றி இவர்கள் எல்லாம் பாவம் பேசுறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன், ஒரு கூட்டணி வெற்றி பெற போகுது. இருங்க சார், கூட்டணியில சீட்டு கிடைக்காம ரோட்ல இதெல்லாம் மறந்துட்டீங்களா? இருங்க சார், மக்களுடைய பணத்தை சாப்பிட்டவங்க, மக்களுடைய அனைத்தையும் ஒரே விஷயம். ஃபைனான்ஸ் கமிஷன் அண்ணன் படிச்சுட்டு வந்து பேசணும். அண்ணன் ஒரு டாக்டர்னு சொல்றீங்க, தயவு செய்து அதை பத்தி பார்த்துட்டு அதை பத்தி நிறைவான கருத்து. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒரே வரியில் கட்சி வெற்றி பெறக்கூடிய பாதையில் போய் கொண்டிருக்கு. என்டிஏ போகும் பக்கம் எல்லாம் செல்வாக்கு பெறுது. காரணம் மேடம் போல என்ன போல இவங்களை சேர்க்க மாட்டேன். இவங்க ஆஹா ஓஹோ கோஷ்டி. நம்மை போன்ற சாமானியர்கள் ஒரு சாமானியர் ஆட்சியில் வரணும். ஒரு சுழற்சி முறையில இன்னைக்கு அண்ணன் முதலமைச்சர், இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் ஐயா மோடி, நாளை அந்த அரியணையில் இந்த ஹரிஹரன் ராஜா வரலாம். ஒரு சாதாரண கடைகோடி தொண்டை நான் பதிவு பண்றேன். இவங்களால சொல்ல முடியுமா? இவங்களை பொறுத்தவரை கடைசி வரை இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்திற்கும், கடைசி வரை இவர்கள் செய்யக்கூடிய 2ஆம் கட்ட வேலைகளுக்கும் எப்படியெல்லாம் ஜிங்சாக் அடிப்பது, ஜிங்சாக் அடிப்பது என்பதுதான் இவர்கள் தெரிந்த ஒரே ஆயுதம். ஆயுதமற்ற இவர்கள் அவதூறை தெளிக்க தொடங்கிட்டார்கள். மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு ரொம்ப தெளிவாயிட்டாங்க. என் மக்களுக்கு நாங்கள் சொல்வது ஒரே செய்தி, என்டிஏ கரங்களை இறுக்கி பிடியுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இந்த இருமாப்பு கூட்டணியை விலக்கி வீட்டுக்கு அனுப்புவோம். சரி, இருமாப்பு சாரி, உங்களோட நிறைவான கருத்து. 3 இவ்வளவு பேசினார்ல. இப்ப சப்போஸ் இவருக்கு ஒரு டைபாய்டு ஜுரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இவரை கூட்டிட்டு போய் நார்த்ல ஒரு ஹாஸ்பிடல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிடணும். இந்த கதையை சொல்லுங்க சார். சொல்லி முடிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் மோசம்னு சொல்லிட்டாருங்க மேடம். நார்த்ல போய் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தமிழகத்துல மேடம்
தமிழகத்தினுடைய மருத்துவமனை ரோபோட்டிக் சர்ஜரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு மருத்துவமனையும் இல்லாத ரோபோட்டிக் சர்ஜரி பிஜேபியுடைய சாதனை 10 சாதனைகள். பேச வந்தவர் நிச்சயமாக எங்களுக்கு வாக்குகளாக மாறும். அது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய சோதனையாக மாறும் என்பது நிதர்சனமான. கடைசி வரை ஓட்டு எனக்கு கொடுத்த சாப்பாடு சர்வாதிகாரத்தை மல்டிபிளா பேசும்போது கேட்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் இவ்வளவு நேரம் இவர்கள் பேசியது எல்லாத்தையுமே கேட்கும் போது மக்களே உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வடிவேல் காமெடியில வந்த மாதிரி இந்த கவுண்டமணி சிட்டில மாத்தி ஒருத்தர் உண்மையை பேசிக்கிறாங்க அப்படிங்கிற போது ரொம்ப யதார்த்தமா புரிஞ்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் இனிமேல் அதாவது இந்த தீய சக்தி, ஊழல் சக்தி, பாசிச சக்தி, இவர்கள் 3 பேரையும் கல்யாணம் நினைச்சிருவாங்க. அந்த கதை போல மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.